அம்மா நேத்து ஒரு ரசம் வச்சீங்கல்ல, நல்லா இருந்தது. அது எப்படி வச்சீங்க? என் பையனுக்கும் பிடிச்சிருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது. அது டிப்ஸ் சொன்னீங்கன்னா நானும் வீட்டுல செய்வேன். அவ்வளவு டேஸ்டாவா இருந்துச்சு? நல்லா இருந்ததுமா ரசம். நான் வைக்கிற ரசம் கூட விரும்பி சாப்பிட மாட்டாங்க, ஆனா உங்க ரசம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க. அது பருப்பு ரசம்க்கோ ரொம்ப ஈஸியா செஞ்சிடலாம். அது எப்படி செஞ்சேன்னு உங்களுக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் சொல்றேன், கேட்டுக்கோங்க. சில்லுன்னு இருக்கிற இந்த மழை கிளைமேட்டுக்கு சூடா இந்த பருப்பு ரசமும் கூட கொஞ்சம் அப்பளமும் பொரிச்சு சாப்பிட்டீங்கன்னா தொண்டைக்கு இதமா வாய்க்கு ருசியா இருக்கும். ஒரு சின்ன பாத்திரத்துல 2 ஸ்பூன் துவரம் பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளியை கரைச்சு வச்சுக்கோங்க. அது கூடவே வேக வச்ச 3 தக்காளி, தேவையான அளவு உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் பொடி, 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள், கொஞ்சமா கொத்தமல்லி சேர்த்து கையாலே நல்லா கரைச்சு வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ள ஒரு மிக்ஸி ஜார்ல 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் தேங்காய் சேர்த்து கொரகொரப்பா அரைச்சு வச்சுக்கோங்க. ரசம் வைக்க போற பாத்திரத்துல நம்ம கரைச்சு வச்சிருக்க ரசம் கூடவே தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதும் கொரகொரப்பா அரைச்சு வச்சிருக்க மிளகு, சீரகம், தேங்காவை சேர்த்துக்கோங்க. இது கூடவே தட்டி வச்சிருக்க ஒரு பச்சை மிளகாய், வேக வச்ச பருப்பு சேர்த்து லைட்டா நொர கட்டி வந்ததும் மேல கொஞ்சம் கொத்தமல்லி தூவி விட்டு ஒரு கடாயில எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, காஞ்ச மிளகாய் சேர்த்து தாளிச்சு கொட்டினீங்கன்னா கம்ம கம்மன்னு டேஸ்டியான பருப்பு ரசம் ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.